ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு டியூஸ்டே, நாளைக்கு அக்ஷய திருதியை. அதனால நேற்று ஈவினிங் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. காலையில் வந்து பார்க்கும்போது கிச்சன் நீட்டாக இருந்தது. எப்போதும் போல் சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் காய்கறியில் முள்ளங்கி மட்டும்தான் இருந்தது. அதனால் இன்றைக்கி முள்ளங்கி பொரியல் தான் ரெடி பண்ண போகிறேன். முள்ளங்கி சாம்பார் வச்சோம்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்றனால குட்டீஸ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக முள்ளங்கி பொரியல் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். உங்கள் வீட்டு குட்டீஸ் முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. முள்ளங்கி சமைக்கும் போது எப்போவுமே அதில் இருக்க தண்டை கட் பண்ணி வீசிடுவோம். ஆனால் அந்த தண்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முள்ளங்கி பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்மெல் வராது. அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட முள்ளங்கி சேர்த்து நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு உப்பு, மஞ்சள் தூள், சாம்பார் தூள் இது மட்டும்தான். இதை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். ஃபைனலாக தேங்காய் துருவி போட்டு இறக்கணும்னா சூப்பரான முள்ளங்கி பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சாம்பார் பவுடர்லாம் அரைக்க வேண்டிய வேலை இருந்தது. அதனால் அதுக்கான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வெயிலில் காய வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சாம்பார் பவுடர் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பாய்.